ஸ்ரீ குருப்யோ நமஹ. காலம், நேரம் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடந்த சந்திர கிரகணத்தினால் நமக்கு ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு என்னவென்றால், பலவிதமான கருத்துகள் இந்த சந்திர கிரகணத்தில் நிறையா வாதங்களாக வந்தது. எதனால் அப்படின்னா, ஊருக்கு ஊர் சந்திரனோட உதயம் வேறுபட்டதினால் ஒரு ஊருக்கும் சந்திர கிரகணத்தோட புண்ணிய காலங்கள் வேறுபட்டது. அதனால் ஏகப்பட்ட புரிதல் இல்லாததுனால நிறையா குழப்பம். அதெல்லாம் இப்போது விலகி சந்திர கிரகணத்தை எல்லாரும் நல்லபடியாக அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் அதை பயன்பெற்று இருப்போம். இப்போது அந்த காலம், நேரம் அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் செய்வதானாலும் காலம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் எதையுமே செய்யும் பொழுது தான் அதனுடைய பூர்ண பலன் நமக்கு கிடைக்கிறது. காலத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா, மன்வந்தரங்கள் பல, அந்த மன்வந்தரங்களில் சதுர்யுகங்கள் பல, அந்த சதுர்யுகங்களில் 4 யுகமாக தனித்தனியாக கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு நம்ம இப்போ நடக்கிறது கலிகாலம்னு நம்ம சொல்லிட்டு இருப்போமே இந்த காலம். அப்புறம் வருஷம், அந்த கலி காலத்தில் வருஷம் 60 வருஷங்கள் நமக்கு அது திருப்பியும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வருஷத்தை வச்சுட்டு சில காரியங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த வருஷத்தையே 2ஆக பண்ணி தட்சிணாயனம் உத்தராயணம்னு 2 விதமாக பிரித்து, அதுக்கப்புறம் அந்த உத்தராயணமாக இருந்தால் என்ன காரியங்கள்லாம் செய்யலாம், தட்சிணாயனத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதாக தகுந்த மாதிரி அதை பிரிச்சுட்டு நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ருத்துக்கள், ஒரு வருஷத்துக்கு 6 ருத்து: வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சிசிர ருத்து, சரத் ருத்து, சிசிர ருத்து, ஹேமந்த ருத்து அப்படிங்கிறதாக தமிழில் இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம், கார்காலம், குளிர்காலம் அல்லது கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படின்னு 6 ருத்துக்கள். இந்த ருத்துவில் என்னென்ன காரியங்களை பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக 6 ருத்துக்களை மாதங்கள், 12 மாதம், சித்திரை வைகாசின்னு நம்ம சொல்லக்கூடிய 12 மாதங்கள். எந்தெந்த மாதம் என்னென்ன பண்ணினா சில காரியங்களுக்கு மாதத்தை வச்சு கணக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதே மாதத்தை 2ஆக பிரிக்கிறது, சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு. அதில் என்னென்ன காரியங்கள் எந்த பட்சத்தில் பண்ணினா நல்லதுங்கிறத கணக்கு பண்ணி அதில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாரம், ஒரு மாதத்துக்கு 4 வாரம், கிழமைகள், என்னென்ன கிழமையில் என்ன பண்ணினா நமக்கு எது எது நல்லது கிடைக்கும் அப்படின்னு அதை பார்த்து கணக்கு பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாள், ஒரு நாள் அப்படிங்கிறது 60 நாழிகை கொண்டது. நம்மளுடைய லௌகீகமான நேரத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 24 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நாளை 2ஆக பிரித்து பகல், இரவு அப்படின்னு 2 பாகம். பகலில் என்ன காரியங்கள்லாம் செய்யலாம், இரவில் என்ன காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு. இந்த பகல்னு சொல்லக்கூடியது சூரியன் உதிச்சத்திலேருந்து ஆரம்பித்து சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரை இருக்கக்கூடிய காலம் பகல், மீதி நேரம் இரவு. அடுத்ததாக இந்த பகலில் பண்ணக்கூடிய காரியங்களில் 3 விதமாக பிரிக்கலாம். சில விதமான காரியங்கள் செய்வதற்கு பகலை 5ஆக பிரிக்கணும். பிராத்தः காலம், சங்கம காலம், மாத்தியான்னிக காலம், அபராண்ட காலம், சாயங்காலம் அப்படின்னு 5 காலங்களாக பிரித்து எந்தெந்த காலத்தில் என்னென்ன காரியங்களை நம்ம செஞ்சால் அதுக்கான முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதே பகலில் இன்னும் சில விஷயங்களுக்கு 8 பாகமாக பிரிக்கணும். பகலை 8 பாகமாக பிரித்து அதுக்கப்புறம் அந்த 8 பாகத்தில் எந்த பாகத்தில் நம்ம பண்ண வேண்டிய என்ன காரியத்தை பண்ணினா நல்லது அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணி அதன் மூலியமாக அந்த காரியங்களை பண்ணி நம்ம பலனை அடையலாம். அடுத்ததாக அதே பகலை 15 பாகமாக பிரிக்கிறது.
அதில் எத்தனாவது பாகத்தில் என்ன வேலையை நம்ம வந்து கர்மாக்களை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதாக அந்த மாதிரி பிரித்து பண்ணுறது. அதே மாதிரி இரவும் 15 பாகமாக பிரிக்கிறது. அதில் என்னென்ன எப்போ அப்படிங்கிறதுக்கான கணக்கெல்லாம் இருக்குது. அதை வரும்போது பார்ப்போம். அதே மாதிரி இந்த பகலை 4ஆக பிரிக்கிறது. ஜாமம்னு சொல்கிறது. யாமம் 3 மணி சுமார், நான் சொல்கிறது சுமார் 3 மணி நேரம் கொண்டது ஒரு யாமம். பகலில் 4 யாமம், ராத்திரியில் 4 யாமம். இந்த யாமங்களில் எதை எப்போ செஞ்சால் என்னதுங்கிறதாக அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு அந்த நேரத்தில் அந்த காரியங்களை செஞ்சு பலனை அடையலாம். இப்போது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஏதானும் நித்தியம் பண்ணக்கூடிய காரியங்கள்லேயே இந்த ராகு காலம், யமகண்டம் இதிலெல்லாம் நம்ம ஏதானும் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதோ இல்லாட்டா ஏதானும் ஒரு முக்கியமான விஷயத்தை, இந்த முகூர்த்தம் மாதிரி செய்யக்கூடிய விஷயத்தை இந்த ராகு காலம் நடந்துட்டு இருக்கும் பொழுதோ இல்லை யமகண்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுதோ நம்ம செய்ய மாட்டோம். இப்போது சராசரியாக நம்ம வந்து 6, 7:30 யமகண்டம் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை 7, 9 ராகு காலம், வெள்ளிக்கிழமையான 10, 12 ராகு காலம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுட்டு அதை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது சரியா? இந்த நம்ம இப்பொழுது உபயோகப்படுத்தின்னு இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் காலம்பரை 6 மணி 7 மணி இதெல்லாம் கணக்குக்கு வந்தப்புறம்தான் ராகு காலங்கள் வந்துதா இல்லை அதுக்கு முன்னாடியே வா? இப்போது அதுக்கு முன்னாடியேவாக இருந்தால் எதை வச்சு அவள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி என்ன கணக்கு பண்ணியிருப்பா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சரியா அப்படிங்கிறத அடுத்த பதிவில், வரக்கூடிய பதிவில் நாம் பார்ப்போம். காலத்தினால தான் எல்லாமே அந்தந்த காலத்தில் செய்யும் பொழுது பூர்ண பலனை கிடைக்கும் நமக்கு. இந்த காலத்தை ரொம்ப சுலபமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஆரம்பம்தான். வரக்கூடிய பதிவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ராகு காலம் எப்படி கணக்கு பண்ணுறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஹரே ராம்.